உனக்கு கல்பனா ஆண்டி தெரியுமா? கௌதமோட அம்மா. அவங்களோட மூத்த மருமக யார் தெரியுமா? என்னோட அக்கா ராகினி. அந்த ராயல் ஃபேமிலிக்கு அடுத்த மருமக நான் தான். அந்த இடம் எனக்கு தான் ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கு. கௌதம் ஆல்ரெடி ரிசர்வ்ட் ஃபார் மீ. சரி, நான் மறுபடியும் கேக்குறேன், இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஏய், நீ கௌதம் கூட ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் ஓகே. அதை தாண்டி ஏதாவது ஆசையை உன் மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்ட அப்புறம் உனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் கிடைக்கும். ஒன் சைடு லவர் லிஸ்ட்ல நீயும் போய் சேர்ந்துருவ, புரிஞ்சுக்கோ. ஸ்ருதி, உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? கௌதம் என் வீட்டுக்கு டின்னர் சாப்பிட வரப்போறாரு. அதனால நீயும் புரிஞ்சுக்கோ. தாத்தா, என்ன தாத்தா, ஏன் இங்க நிக்கிறீங்க? உன்னை பார்க்கத்தாமா நிக்கிறேன். என்ன பார்க்கவா? அதுக்கு எதுக்கு வழியில நிக்கிறீங்க? வீட்டுக்கு தானே போறேன், வாங்க. இல்லம்மா, இந்த விஷயத்தை வீட்ல வச்செல்லாம் பேச முடியாதுமா, அதனால தான் இங்க வந்து நிக்கிறேன். வீட்ல வச்சு பேச முடியாத அளவுக்கு அப்படி என்ன தாத்தா விஷயம்? ரொம்ப அப்பாவி பொண்ணுமா நீ. அதான் உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை பத்தி தெரிஞ்சாலும் நீ அதை பத்தி கவலையே படுறதில்ல. மரகரமும் கண்மணியும் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கம்மா. வீட்டு வேலையெல்லாம் உன்னை செய்ய வச்சு வெளியிலயும் உன்னை வேலைக்கு அனுப்பி நீ சம்பாதிக்கிற பணத்துல உனக்கு ₹1 கூட மிச்சம் வைக்காம அவங்களே பிடிக்கிறாங்க. ஆனா நீ அதையெல்லாம் பொருட்படுத்தாம சகிச்சுக்கிட்டு அவங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியலமா. உனக்கு நடக்கிற கொடுமைய தட்டியும் கேட்க முடியாம அமைதியாவும் இருக்க முடியாம ஒவ்வொரு நாளும் வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. இந்த பாருமா, கண்மணியும் மரகரமும் உனக்கு என்னைக்குமே நல்லது பண்ண மாட்டாங்க. உனக்கு கல்யாணமும் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க மாட்டாங்க. இதுவரைக்கும் உன் வாழ்க்கைய மரகரம் கண்மணிய நம்பி நீ அழிச்சுக்கிட்டது போதும். இனிமே அப்படி அழிச்சுக்காத. உன் தாத்தாவா சொல்றேன், நான் சொன்னது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுமா. உனக்குன்னு ஒரு நல்ல பையனை பார்த்து நீயே கல்யாணம் பண்ணிக்கமா. இத பாருமா, கடையில உன் கூட வேலை செய்யற ஒரு நல்ல பையனா பார்த்து அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கமா. நீ கொண்டு வந்து கொடுத்த 10 பவுன் செயின் வீட்டுல இருக்குல்ல, நான் அந்த செயினை அவங்க 2 பேருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேம்மா. நீ அதை வச்சு ஊரை விட்டு போய் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கமா. இல்லனா அவளுங்க சுயநலத்துக்காக உன்னை பாதாளத்துல தள்ளி விட்டுருவாங்கம்மா. தாத்தா, நீங்க நினைக்கிற மாதிரி கண்மணி அம்மாவும் மரகத பாட்டியும் கெட்டவங்க கிடையாது தாத்தா. நான் எந்த கொடுமையும் அவங்க கிட்ட அனுபவிக்கல. நான் அவங்களுக்கு பண்றது எல்லாமே என் விருப்பத்தோட தான் பண்றேன். ஸ்வேதா, அவங்க உன்னை ஏமாத்துறாங்கம்மா. தாத்தா, நான் டெய்லி ரோட்ல எத்தனையோ பேரை பாக்குறேன். எத்தனை பேர் அனாதையா இருக்காங்க, அம்மா அப்பா இல்லாம இருக்காங்க. குடிச்சிட்டு வர அப்பா கிட்ட அடி வாங்கி கஷ்டப்படுற குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப நல்ல நிலைமையில தான் இருக்கேன். கண்மணி அம்மாவும் மரகத பாட்டியும் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்க. அப்பா அம்மா இல்லாத அனாதை தாத்தானா, கண்மணி அம்மா மட்டும் என்ன கூட்டிட்டு வந்து வளர்க்கலனா எனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைச்சிருக்குமா? தாத்தா, இப்ப எனக்கு என்ன குறை? நான் நல்லா இருக்கேன், நல்லா சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன், சுதந்திரமா இருக்கேன். இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? என்னம்மா நீ, அது மட்டுமே போதுமா? உனக்கு கல்யாணம் ஆகணும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், ஒரு குழந்தைக்கு தாயாகணுங்கிற ஆசையெல்லாம் ஒரு பொண்ணுக்கு சராசரி ஆசைதானம்மா. அந்த ஆசையெல்லாம் உனக்கு இல்லையாம்மா? நீங்க சொல்ற ஆசையெல்லாம் எனக்கு இல்லாம இல்ல தாத்தா. ஆனா அதுக்கு சூழ்நிலை அமையணும்ல. அப்படி ஒரு சூழ்நிலை அமையும் போது மரகத பாட்டியும் கண்மணி அம்மாவும் எனக்கு கண்டிப்பா கல்யாண காட்சி எல்லாம் பண்ணி வைப்பாங்க தாத்தா. ஐயோ, அவங்கள நம்பாதம்மா. அவங்க தன்னோட சுயநலத்துக்காக உன்னை பாழுங்கிணத்துல தள்ளி விட்டுருவாங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க தாத்தா. முதல்ல பூமிகா அம்மா கல்யாணம் முடியட்டும், அப்புறம் எனக்கு ஏத்த ஒரு நல்ல பையனா கண்மணி அம்மா தேடி கண்டுபிடிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க.
உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியலம்மா. நான் தெளிவா தான் இருக்கேன் தாத்தா. நீங்க தான் மரகத பாட்டியும் கண்மணி அம்மாவையும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி நினைக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். சரி வாங்க வீட்டுக்கு போலாம். மரகதமும் கண்மணியும் சேர்ந்து பாசத்தால உன் புத்திய மழுங்கடிச்சு வச்சிருக்காங்கம்மா. காசுக்காக அவங்க உன்னை மன வளர்ச்சி இல்லாத ஒரு பையனுக்கு கட்டி வைக்க பாக்குறாங்கிற விஷயத்த நேரடியா என்னால சொல்ல முடியாம நாசுக்கா சொல்லி பார்த்தேன். ஆனா அது உனக்கு புரியலையே. உன்னை அந்த கடவுள் தாமா காப்பாத்தணும். தாத்தா இதோ வரமா. ஸ்வேதா அந்த பையனை கட்டிக்க நமக்கு 100 பவுன் நகை தராங்க, ஒரு பங்களா தராங்க, 1 கோடி ரூபாய் பணம் தராங்கன்னு. இதத்தான் ஜோசியர் அன்னைக்கே சொன்னார், ஸ்வேதா ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு. உண்மையாவே ஸ்வேதா அதிர்ஷ்டசாலிதான். பணத்தை தேடி ஓடுற இந்த உலகத்துல பணம் ஸ்வேதாவை தானாவே தேடி வந்திருக்கு. ஆமாத்தே, ஸ்வேதா மூலமா நமக்கு 1 கோடி ரூபாய் வந்தா நாம கால் மேல கால் போட்டுக்கிட்டு பூமிகா கௌதம் கல்யாணத்தை ஈஸியா முடிச்சிடலாம். நம்மள ஏழை குடும்பம்னு யாரும் சொல்ல முடியாது. ஸ்வேதா வந்ததும் அவகிட்ட பேசி அவளை உடனே கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். எல்லாம் சரிதான் பாட்டி. ஆனா தரகரு மாப்பிள்ள மன வளர்ச்சி குறைவானவர்னு சொன்னாரு. இந்த உண்மைய ஸ்வேதா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கவும் சொன்னாரு. உண்மையை சொன்னா ஸ்வேதா இதுக்கு ஒத்துப்பாளா? ஏன் கேக்குறேன்னா, எந்த பொண்ணும் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க விரும்ப மாட்டால. அது மத்த பொண்ணுங்க, ஆனா ஸ்வேதா அப்படி இல்ல. சின்ன வயசுல இருந்தே ஸ்வேதா நம்ம என்ன சொன்னாலும் கேக்குற மாதிரி அடிமையாதான் வளர்த்து வச்சிருக்கோம். அவளால நம்ம பேச்ச மீறவே முடியாது. ஆமா பூமிகா, ஸ்வேதா கிட்ட நாம விஷத்தை குடிக்க சொன்னா கூட குடிப்பா. நாம சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா? அதெல்லாம் பண்ணிப்பா. நாம அத பத்திலாம் ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. மா ஸ்வேதா. ஸ்வேதா வாமா, வந்து உட்காரு வா. வா, களைச்சு போய் வந்துருக்கல ஸ்வேதா, உட்காரு. வா, உட்காரு 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 உட்காரு. ஸ்வேதாக்கு குடிக்க காஃபி கொண்டு வா போ. ஐயோ அம்மா, அதெல்லாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். அப்படி சொல்லாத ஸ்வேதா, நீ இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு எவ்வளவோ கஷ்டப்படுற. வீட்ல வேலை செய்யற, வெளியில வேலைக்கு போற, எவ்வளவு டயர்டா இருப்ப. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடு. அம்மா ஸ்வேதா, நீ ரெஸ்ட் எடு. எனக்கு ரெஸ்ட் எல்லாம் வேண்டாம்மா. அப்படி சொல்லாதன்னு சொல்லிட்டேன்ல. பூமிகா, ரூம்ல மருதாணி அரைச்சு வச்சிருக்கேன், அத போய் எடுத்துட்டு வா. ஸ்வேதா கையில போட்டு விடலாம். மருதாணி போட்டா கை ரொம்ப அழகா இருக்கும். சரிம்மா. ஐயோ பூமிகாமா, அம்மா இருக்கட்டும் ஸ்வேதா, இரு, அவ கொண்டு வரட்டும். இல்ல, மருதாணி போட்டுக்கிட்டா சமையல் எல்லாம் செய்ய முடியாது, பாத்திரம் எல்லாம் கழுவ முடியாது, சாப்பிட முடியாது. அதனால மருதாணி வேண்டாம். அட, நீ ஏன் ஸ்வேதா பாத்திரம் எல்லாம் கழுவுற? அதெல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இல்லன்னா நாளைக்கு கூட கழுவிக்கலாம். என்ன? ஆமா, சமையல் கூட நாங்களே பண்ணிடுறோம். நீ சாப்பிட வந்தா மட்டும் போதும். கையில மருதாணி போட்டா சாப்பிட முடியாதுன்னு யோசிக்காத, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். ஸ்வேதா, கைய நீட்டு. நீட்டு கொடு. பொம்பளை புள்ள மருதாணி வச்சாதான் அழகா இருக்கும்.
ஆ, அம்மாடி ஸ்வேதா பசியில இருப்பா, நீ ஊட்டி விடு. சரிங்க அத்தை. ஸ்வேதா, நீ முதல்ல இந்த வீட்டுக்கு வந்தப்போ ஊட்டி விட்டது. அதுக்கப்புறம் இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. காட்டு. இல்ல வேண்டாம்மா. சாப்பிடுன்னு சொல்றேன்ல, சாப்பிடு. காமி. சாப்பிடு ஸ்வேதா. என்னம்மா இது, எல்லாரும் சேர்ந்து ஏதோ பண்றீங்க? நீயும் என் மக மாதிரி தானே, உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போற? ஸ்வேதா, உனக்கு நாங்க ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம். எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணம்? முதல்ல பூமிகா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, அப்புறமா நான் பண்ணிக்கிறேன். அது இல்லம்மா, ராசி பிரகாரம் உனக்கு தான் முதல்ல கல்யாணம் பண்ணணும். உனக்கு முடிச்சிட்டு தான் பூமிகாக்கு பண்ண முடியும். அதனால உனக்கு முதல்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஸ்வேதா, நாங்க உனக்கு மாப்பிள்ளை கூட பார்த்து வச்சிருக்கோம். மாப்பிள்ளை நல்ல பெரிய இடம், பணக்கார குடும்பம். நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போனா ரொம்ப சந்தோஷமா இருப்ப. என்ன சொல்ற? இவ என்ன சொல்ல போறா கண்மணி? வேண்டான்னு சொல்ல போறா? நாம என்ன ஸ்வேதாவை கிணத்திரியா புடிச்சு தள்ளி விட போறோம்? நல்ல இடத்துல தானே சம்பந்தம் பேசி முடிக்க போறோம். என்ன ஸ்வேதா? ஸ்வேதா, நாங்க உனக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இந்த காலத்துல பிரச்சனை இல்லாதவங்க யார் இருக்கா? இந்தா. பிரச்சனை என்னன்னா, மாப்பிள்ளை எப்பயாவது சின்ன புள்ள மாதிரி நடந்துப்பாராம். எப்படி சொல்லலாம்னா, கொஞ்சம் மன வளர்ச்சி கம்மியானவர்னு வச்சுக்கோயேன். உடல் வளர்ந்த அளவுக்கு மூளை வளரல, அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? சொல்ல போனா குழந்தை மாதிரி இருக்கிறது நல்லதுதான், தொந்தரவு இருக்காதுல்ல. சண்டை போட மாட்டாங்க, பொண்டாட்டியே திட்ட மாட்டாங்க. ஆனா ஆள் பார்க்க அழகா இருப்பாரு, உனக்கு பொருத்தமா இருப்பாரு. நீ என்னம்மா சொல்ற? அப்ப உனக்கு ஓகே தானே? உன் பதில்ல தான் நம்ம குடும்பத்தோட எதிர்காலமே இருக்கு. நீ என்ன சொல்றமா? மாப்பிள்ளை வீட்ல உனக்கு சம்மதம், பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டா? இல்லம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்.
ஏன் கல்யாணம் வேண்டாம்? அம்மா, நான் இப்படியே உங்க கூடவே இருந்துடுறேன். என்ன விட்டுடுங்க. ஏமா இப்படி சொல்ற? பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தை பெத்து பேரம் பேத்தி பார்க்க வேண்டாம்? அதுதானேமா வாழ்க்கை. கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கோமா. ஆமா ஸ்வேதா, நீ ஒத்துக்கோ. இப்படி அமைதியா இருந்தா எப்படி? ஏதாவது சொல்லுமா. எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கல. மாப்பிள்ளை ஏன் உனக்கு பிடிக்கல? அவருக்கு என்ன குறைச்சல்? மூல வளர்ச்சி குறைபாடு உள்ள மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம். ஏழையா இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு நல்ல மாப்பிள்ளைய பாருங்க. இல்லனா நான் இப்படியே இருந்துடுறேன். என்ன விட்டுடுங்க. ஏண்டி அனாதை கழுத, என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? என்னதான் சோத்த போட்டு வளர்த்தாலும் யார் யார் புத்தி எப்படி இருக்குமோங்கிற மாதிரி உன் புத்தியை காட்டிட்டல்ல. உனக்கு போய் பாவம் பார்த்து சின்ன வயசுல இருந்து சாப்பாடு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து உன்னை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும்டி? ஏய், உனக்கு விருப்பம் இல்லாட்டியும் இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லம்மா, எனக்கு நல்ல மாப்பிள்ளையா கட்டிக்கணும்னு தான் ஆசை. அந்த ஆசையில மண்ணள்ளி போட்டுறாதீங்க. ஆமா, இவ பெரிய இவ ஆசையில மண்ணள்ளி போட்டாங்க. ஏய் குண்டச்சி, உன் தகுதிக்கு இந்த மாப்பிள்ளையே அதிகம். இந்த பார், ஒழுங்கா ஒத்துக்கோ. ஏய், உன்னை பார்த்து வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க உன்கிட்ட என்ன இருக்கு? படிப்பு இருக்கா? பணக்காசு தான் இருக்கா? சரி, அப்பா அம்மாவாவது இருக்காங்களா? ஒரு மண்ணும் கிடையாது, அழகும் கிடையாது. நல்ல மாப்பிள்ளை வேணுமா? நல்ல மாப்பிள்ளை. ஏய், உன்னை கண்ணாடியில பாத்திருக்கியா இல்லையா? இந்த உடம்புக்கு நல்லா இருக்கிற எவனாவது உன்னை கல்யாணம் பண்ணிப்பானா? இவனுக்கு மன வளர்ச்சி இல்லாததுனாலதான் இவன் உன்னை கட்டிக்க ஒத்துக்கிட்டான். நல்லா இருந்தா கட்டிக்க ஒத்துக்குவானா? ஒழுங்கா நாங்க சொல்ற மாப்பிளைய கட்டிக்கிட்டு பணக்கார வீட்டுல போய் ஓரமா ஒட்டிக்க பாரு. இல்லாட்டி இந்த வீட்டுல உனக்கு இடமே கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போடி, விசுவாசம் கெட்டவளே. நான் உன்னை வளர்த்ததுக்கு நான் என்ன சொன்னாலும் நீ அதை செய்யணும்டி. செத்து போன்னு சொன்னாலும் செத்து போகணும். அதான் விசுவாசம். பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நான் விசுவாசம் கெட்டவெல்லாம் இல்ல. என்ன செத்து போன்னு சொல்லுங்க, நான் செத்து போறேன். ஆனா இது மட்டும் வேண்டாம்மா. ஏய், நான் இவ்ளோ சொல்றேன், நீ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்வியா? இங்க பார், உனக்கு ஒரு நாள் டைம் தரேன். நல்லா யோசிச்சு நாங்க எதிர்பார்க்கிற பதில நீ சொல்லு. நீங்க என்ன சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு ஆளை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா.